இறுதியான உடன்பாடு எட்டப்படும் வரை அமெரிக்க படை ஈரானை சுற்றி நிலை கொண்டிருக்கும் ட்ரம்ப் தெரிவிப்பு. நேட்டோ அமைப்பு நாடுகளின் மீது அதிருப்தியை வெளியிட்டார் ட்ரம்ப். விசாரணை அறிக்கையின் பின் அரசாங்கம் வாயடைத்து போயுள்ளது. ஜானக வக்கும்புர தெரிவிப்பு. அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாரதூரமானவை. பதவி விலக கோருகிறார் GL பீரிஸ். அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஊழலை சுட்டிக்காட்டியது எதிர்க்கட்சி. அவசர கால நிலை நீடிப்பு. நாடாளுமன்றத்தில் 110 மேலதிக வாக்குகளால் அங்கீகாரம். வணக்கம், இது யூரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் நான் யாதவி நிஷலிங்கம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஒரு முழுமையான இறுதியான உடன்பாடு எட்டப்படும் வரை அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், ராணுவ வீரர்கள், கூடுதல் வெடிமருந்துகள் உள்ளிட்ட அனைத்தும் ஈரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நிலை கொண்டிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஏற்கனவே பெருமளவில் பலவீனம் அடைந்துள்ள எதிரியை கொன்று குவிப்பதற்கும் அழிப்பதற்கும் அவசியமான அமெரிக்காவின் அனைத்து போர் கப்பல்கள், போர் விமானங்கள், ராணுவ வீரர்கள், கூடுதல் வெடிமருந்துகள், ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்தும் உண்மையான உடன்பாடு முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஈரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நிலை கொண்டிருக்கும். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாவிட்டால் அதற்கான வாய்ப்பு சாத்தியமற்றது என்றாலும், தாக்குதல் இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு பெரியதாகவும் சிறந்ததாகவும் வலிமையானதாகவும் இருக்கும். அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டபடி ஈரான் நடந்து கொள்ளும். அதேபோல் ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இதற்கு இடையில் நமது மாபெரும் ராணுவ ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்தபடி ஓய்வெடுத்து வருகிறது. உண்மையில் அது தனது அடுத்த வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அமெரிக்கா மீண்டும் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவை வெள்ளை மாளிகையில் சந்தித்த பிறகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அந்த அமைப்பை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார். அனைத்து எழுத்துக்களையும் பெரிய எழுத்துக்களில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், நமக்கு தேவைப்பட்ட போது நேட்டோ அங்கு இருக்கவில்லை, மீண்டும் தேவைப்பட்டாலும் அவர்கள் இருக்க போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நேட்டோ நாடுகளுடனான அமெரிக்காவின் பாதுகாப்பு உடன்படிக்கை குறித்து தனது அதிருப்தியை அவர் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது பதிவில், கிரீன்லாந்தை நினைவில் கொள்ளுங்கள், அந்த பெரிய மோசமான நிர்வகிக்கப்படும் பனிக்கட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் ட்ரம்பின் முந்தைய திட்டத்திற்கு நேட்டோ நட்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தெரிகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த மார்க் ரூட்டே, ட்ரம்ப் உடனான பேச்சுவார்த்தை மிகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் குறுகிய காலத்துக்குள் தணிக்கை செய்து அரசாங்கத்தின் உண்மையான நிலையை நாட்டுக்கு வெளிப்படுத்தியமைக்காக தணிக்கையாளர் நாயகத்திற்கு நன்றிகளை தெரிவிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்தார். பத்ரமுனையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நிலக்கரி இறக்குமதியில் எவ்வித ஊழலும் இடம்பெறவில்லை என அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வந்த போதிலும், தணிக்கையாளர்கள் நாயகத்தின் அறிக்கை வெளியானதன் பின்னர் அரசாங்க தரப்பினர் பதிலளிக்க முடியாமல் வாயடித்து போயுள்ளதாக அவர் சாடினார். ஜனாதிபதி முதல் அரசாங்கத்தின் அனைத்து தரப்பினரும் இந்த நிலக்கரி விவகாரத்தில் சிக்கியுள்ளதோடு அதனால் ஏற்பட்ட நட்டத்தை தற்போது மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் 15% அதனை அதிகரிக்க கோருவது நிலக்கரி தட்டுப்பாட்டினால் டீசல் மின் உற்பத்திக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே என அரசாங்கம் கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முழுமையான நட்டத்தை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திடமே அறவிட வேண்டும் என வலியுறுத்திய அவர், அந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்டோர் நட்டத்தின் ஒரு பகுதியை மக்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் சுமத்துவதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்காக மக்கள் வாழ்வாதார போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாலேயே வீதிக்கு இறங்கி போராடவில்லை என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரித்த அவர், புத்தாண்டுக்கு பின்னர் மீண்டும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அரசாங்கத்தின் மீதான எஞ்சிய நம்பிக்கையையும் மக்கள் இழந்து விடுவார்கள் என்றார்.
மேலும் வரலாற்றில் மிக அதிகப்படியான எரிபொருள் விலை இந்த ஆட்சியிலேயே காணப்படுவதாக தெரிவித்த அவர், கடந்த செப்டம்பர் மாதம் 352 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் விலை தற்போது 600 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு மக்களின் சுமை 248 ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாரதூரமானவை எனவும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் பேராசிரியர் GL பேரிஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மலர் வீதியில் உள்ள கூட்டு எதிர்க்கட்சியின் அரசியல் காரியாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பேராசிரியர் GL பேரிஸ், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக நாளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்தார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் முன்வைக்கும் வாதங்கள் முற்றிலும் அபத்தமானவை என தெரிவித்த அவர், குறித்த ஊழல் சம்பவம் குமார் ஜெயக்கொடிக்கு அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னர் நடந்தது என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என அரசாங்கம் கூறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். அமைச்சர் குமார் ஜெயக்கொடி முன்னர் ஒரு கூட்டு தாபனத்தில் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றிய காலத்தில் முறையற்ற கொள்முதல் நடைமுறைகள் ஊடக தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறையற்ற லாபத்தை ஈட்டிக் கொடுத்ததோடு அதன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக வழக்கு தொடரக்கூடிய அளவிற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயக பண்புகளை மதித்து அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தற்காலிகமாக வேணும் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் அல்லது அரசாங்கம் அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே தற்போதைய பிரதான கோரிக்கையாகும் என அவர் தெரிவித்தார். அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தர்க்க ரீதியற்ற வாதங்களை முன்வைப்பதன் மூலம் அவர்கள் எந்த அளவிற்கும் தவிர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது வெளிப்படுத்தப்படுவதாக பேராசிரியர் GL பேரிஸ் மேலும் குறிப்பிட்டார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விசேட ஊடக சந்திப்பொன்று இன்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. நாளை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள இந்த பிரேரணை குறித்து ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அஜித் ஜி பெரேரா, தயாஸ்ரீ ஜெயசேகர, திலிப் ஜெயவீர, TV சானக, ஹெக்டர் அப்புஹாமி மற்றும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஆகியோர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இதன் போது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் விளக்கமளித்தார். நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை போதுமான அளவில் கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்த தவறியதன் மூலம் அமைச்சர் தனது முதன்மை கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதன் போது குற்றம் சுமத்தினர். இந்த நிர்வாக தோல்வியானது நாட்டின் தேசிய வலுசக்தி பாதுகாப்பை பெறும் அபாயத்துக்கு உள்ளாகியதுள்ளதோடு அரசு நிதிக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அவர் முன்னதாக இலங்கை உர கம்பெனியின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் மேற்கொண்ட ஊழல் நடவடிக்கை தொடர்பில் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை ஆதாரங்களுடன் விளக்கப்பட்டது. நாட்டில் அமலில் உள்ள பொது அவசர கால நிலையை மேலும் நீடிப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நாடாளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆதரவாக 137 வாக்குகளும் எதிராக 27 வாக்குகளும் வழங்கப்பட்டன. இதற்கமைய அவசர கால நிலை நீடிப்பு தொடர்பான தீர்மானம் 110 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறுதியான உடன்பாடு எட்டப்படும் வரை அமெரிக்க படை ஈரானை சுற்றி நிலை கொண்டிருக்கும் ட்ரம்ப் தெரிவிப்பு. நேட்டோ அமைப்பு நாடுகளின் மீது அதிருப்தியை வெளியிட்டார் ட்ரம்ப். விசாரணை அறிக்கையின் பின் அரசாங்கம் வாயடைத்து போயுள்ளது. ஜானக வக்கும்புர தெரிவிப்பு. அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாரதூரமானவை, பதவி விலக கோருகிறார் GL பேரிஸ். அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஊழலை சுட்டிக்காட்டியது எதிர்க்கட்சி. அவசர கால நிலை நீடிப்பு நாடாளுமன்றத்தில் 110 மேலதிக வாக்குகளால் அங்கீகாரம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.